இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பெரியம்மா, ஏன் நீங்களே இப்படி உடைஞ்சு போய் பேசுறீங்க? நீங்களே இப்படி கலங்கி நின்னீங்கன்னா எப்படி பெரியம்மா? நடக்கிற கொடுமை எல்லாம் பார்த்து மனசு கேட்க மாட்டேங்குது மாயா. பெரியம்மா, இந்த குடும்பத்தோட தலைவர் பெரியப்பா தான். அதே மாதிரி இந்த குடும்பத்தை தாங்குற ஆலமரமா இருக்கிறது நீங்க தான். நீங்க இல்லைன்னா இந்த குடும்பத்துக்கு அஸ்திவாரமே இல்லாம போயிடும். நீங்க உடைஞ்சு போயிடக்கூடாது பெரியம்மா. நீங்க தைரியமா இருந்தாதான் எங்களுக்கு எல்லாம் அது பெரிய பலமா இருக்கும். நானும் தைரியமா இருக்கணும்னு தான் மாயா நினைக்கிறேன். ஆனா முடியல. தனாவும் வீட்டை விட்டு போயிட்டா. அவளுக்கு வாழ்க்கை கொடுத்த கதிரையும் அவரு வெறுத்து ஒதுக்குறாரு. உன்னை பொண்ணா தத்தெடுத்ததையும் இல்லாம ஆக்க பாக்குறாரு. இதையெல்லாம் பாக்குறப்போ மனசுல நிம்மதியே இல்லாம இருக்குடா. பெரியம்மா, லைஃப்ல ப்ராப்ளம் வரதான் செய்யும். அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அதெல்லாம் சரியாகாது. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு, ஒரு முடிவும் இருக்கு. காலம் எல்லாத்தையும் மாத்தும் பெரியம்மா. அந்த காலம் தான் எப்ப வரும்னே தெரியலையே மாயா. சீக்கிரம் அதெல்லாம் நடக்கும் பெரியம்மா. கதிரை பெரியப்பா புரிஞ்சுப்பாரு. தனாவையும் கதிரையும் ஏத்துப்பாரு. அதே மாதிரி இந்த 6 மாசத்துக்குள்ள பெரியப்பா மனச நான் மாத்திடுவேன். கண்டிப்பா அவர் பொண்ணா என்னை ஏத்துப்பாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எல்லாரும் ஒரே குடும்பமா ஒன்னா சந்தோஷமா இருப்போம். அப்படி ஒண்ணு நடந்தா அதை விட சந்தோஷம் எதுவும் இல்ல மாயா. ஆனா நாள் ஆக ஆக அவரோட மனசுல இருந்து நீயும் கதிரும் விலகி போயிட்டே இருக்கீங்களே, அதுதான் பயமாவே இருக்கு. அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம். நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான் நடக்கும். நீங்க தைரியமா இருங்க. கடவுள் நமக்கு கருணை காட்டுவாருன்னு நம்புறேன். பார்க்கலாம்.